ஏ லட்சுமி வாமா, இந்த இதுல ஈரி தலையெல்லாம் நல்லா தோட்டிக்கோ. ஈரமா இருந்துச்சு, மழையோட வந்தோம்ல. சரிக்கா, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எம்மா, இது என்ன கோலம்? அம்புஜக்கா, என்ன இந்த ரணகாலத்துலயும் ஒரு கிளுகிளுப்பு கேக்குதோ? சேலை கட்டுறதுலயும் ஸ்டைல்னு ஏத்தே, இத பார்த்தா உங்களுக்கு ஸ்டைல் மாதிரியா இருக்கு. நல்ல அந்த பாட்டி மரங்கள்லாம் சுருட்டி எடுத்து வச்சிருக்கும்ல, சேலைய அத மாதிரி வச்சிருக்கா. ஏம்மா, இது என்னம்மா பண்ணி வச்சிட்டு இருக்க? ஆமாம்மா, நல்லா தானே நீ சேலை கட்டுவ, எதுக்கு இப்ப சுருட்டி எடுத்து வச்சிருக்க? ஏடிகளா, ரொம்பவும் சிரிக்காதீங்க சரியா? வாயை மூடுங்க. நானே அவசர அவசரமா மழையில நினைச்சிட்டு இருக்க சேலை என்னன்னு பார்த்து சுருட்டி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். அதான் மெதுவா கட்டிக்க வேண்டியதுதான். இந்த மழையில ஒவ்வொரு பொருளும் மிதந்துட்டு கிடக்கு. இவளுக்கு சிரிப்பை பறி சிரிப்ப. அம்புஜக்கா, அம்புஜக்கா, என்னைக்குதா எதுக்கு அழுதுகிட்டு வர? எங்க வீட்டுக்குள்ளேயே வெள்ளம் வந்துருச்சுக்கா. வீட்டுக்குள்ள ஒரே தண்ணி தண்ணி காடா ஆயிட்டு. அதான் நானும் என் மாப்பிள்ளையும் என் பிள்ளை சிவாவும் இங்க வந்துட்டோம். மாப்பிள்ளையும் சிவாவும் கீழே அங்க அந்த அண்ணன்ட்ட பேசிட்டு இருக்காவுக்கா. நாங்க இங்க இருந்துக்கலாமா? ஏடி கழுத, இதெல்லாம் ஒரு கேள்வியா? வந்து ஈரி, மழைலாம் வேறிச்சிரு. ஒரு நாள் 2 நாள் சரியாயிடும், அதுக்கப்புறம் பேய்க்கலாம். சும்மா இதுக்கெல்லாம் அழாதீங்க. பொருளெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சியா? முடிஞ்ச அளவுக்கு பொருளெல்லாம் செல்ஃபில் தூக்கி வச்சுட்டேன்க்கா. மிக்ஸி கிரைண்டர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து செல்ஃபில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜெலாம் தண்ணியோட போயிட்டுக்கா, வம்பா போயிட்டு தண்ணி பட்டு. ஃப்ரிட்ஜை எடுத்து கட்டில் ஏற்றிக்கலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சுக்கா. கட்டிலையே முங்கிட்டு. சரிக்குதா, அழுதுகிட்டே இருக்காத, எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம். தண்ணி 2 நாள் குறைஞ்ச உடனே நீ போய் பாரு, எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாகவோ, இவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி வெள்ளம் வந்ததே கிடையாது. ஏ கீதா, அழாத, இங்கே வந்து உட்காரு வா. ஆமா கீதாக்கோ, இது என்ன ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா படத்துலயே நடிக்க போறீங்க. நீ வேறடி மலரு, வயிற்றுல கிளப்பாத. என் சேலையெல்லாம் நனைஞ்சிருச்சு, இது ஒண்ணுதான் இருந்துச்சு போட்டு வந்தேன். மலரு, கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. உங்க அம்மா அப்பாவை போய் பாத்தியாட்டி? பெசாட்டி எனக்கு என்ன நீங்க வந்து உட்காந்துக்கிட்ட? லட்சுமி அக்கா, எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். அவங்களாம் சேஃபாக தான் இருக்காங்க. ஃபோன் வச்சிருக்கேன், எதுனாலும் ஃபோன் அடிப்பாங்க. எம்மா, எல்லாரும் வந்து பேசிட்டு இருங்க. இந்த சோறு அடுப்புல போட்டேன், எடுத்துட்டு வரேன். சோறா? சரி அம்புஜக்கோ, முதல்ல அதை எடுத்துட்டு வாங்க. சாப்பிட்டாது மனசு ஆறுதல் படுத்திக்கிறேன். சோனி, இந்த மாடி ஏமோ இந்த ரூம் ஃபுல்லாக எம்டியாக இருக்கு. பொருள் எதுவும் இங்கே வைக்கல? எத்தே, கீழே இருக்க பொருளெல்லாம் அந்த இன்னொரு ரூம் இருக்கு, அதில் வச்சிருக்கு. இது நம்ம எம்டியாக தான் எப்பவுமே விட்டுருப்போம். இங்கே தான் இருந்து எப்பவுமே படிப்போம் நாங்கள், அதனால இங்கே பொருளை ஒன்றும் வைக்கல. ஓ, இது ஸ்டடிக்கா? சரி சரி. லட்சுமி, கீதா, சாப்பிடுங்கம்மா. கூட்டாஞ்சோறு தான் பொங்கனே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? இதுவே பெரிய விஷயம். நீங்க மட்டும் என்னை கூட்டு வரலன்னா நானும் என் பிள்ளை பூமாரியும் எப்பவோ தண்ணியோட போயிருப்போம். சரி லட்சுமி, வீடு அழாம சாப்பிடு. பூமாரி பாவம், நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா பாரு, அந்த பிள்ளை மூஞ்சி வாடி போய் இருக்கு. முதல்ல நீ சாப்பிடு. சரிக்கா. பூமாரி, மக்களை சாப்பிடுமா. மலரி சாப்பாடு வேணா கேட்டு வாங்கிக்கோ. சரிக்கா, இதெல்லாம் நீங்கள் சொல்லவா வேணும்? ஏக்கா, டேஸ்டா இருக்குக்கா கூட்டாஞ்சோறு. ஆமாம் அம்புஜக்கா, செம்ம டேஸ்ட்டு. எடி நல்லா வந்திருக்கா. கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, இருட்டுக்குள்ள கடந்து பெரட்டி எடுத்து செஞ்சுட்டேன். ஏதாவது எனக்காவது அவசரமாக செய்யும்போது அது நல்லா வருது போல. அம்புஜக்கா, ஃபோனில் நியூஸ் பார்த்தேன், அதில் போட்டிருக்கு நெல்லையில் வரலாறு காணாத அளவுக்கு மழையாம். ஒரு ஆண்டு பூரா பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. அப்படியா? இப்படி ஒரு மழையை பார்த்து 150 வருஷம் ஆச்சு. போதும்பா போதும், இதோட நின்றணும். ஏம்மா, 150 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறந்தியோ? அப்ப கிளவியாமா? இல்லடி, எங்க தாத்தா நிறைய கதை சொல்லும். இந்த மாதிரிலாம் வெள்ளம் வந்திருக்கு, மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா சொல்லல. அதான் பாக்கேன், நானும் ஒரு நியூஸும் கேள்விப்படல. ஓ, நீ அப்படி சொல்றியா? வருஷம் வருஷம் மழையும் வருது, வருஷம் புயலும் அடிக்குது, வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷம் ஹெலிகாப்டர்ல வந்து சோத்து பட்டணமும் போடுறீங்க. அதே மாதிரி வருஷம் எல்லா பெரிய ஆட்களும் மழை தண்ணில நின்று வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்கம் விசாரிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்ல கொட்டை எழுத்துல வருது. அதுவும் இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு? அப்பனா இப்ப வரைக்கும் இன்னைக்கு இருக்க பிரச்சனையை சிஸ்டம் சரி பண்ணலன்னு தானே அர்த்தம். எல்லாம் சரிதாண்டி, அதெல்லாம் நம்ம பேசி என்ன ஆக போகுது? சாப்பிடுங்க. எம்மா, அப்படி இல்ல, நம்ம பேசலன்னா யாரு பேச போறாங்க? பாதிக்கப்படுறது நம்ம தானே, நாம கண்டிப்பா பேசணும். சரியாதான் சொல்றீங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறத முதல்ல நிறுத்துங்க, அப்புறம் தானா சரியாகும். சரிம்மா தாய்களா, இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடல, ஒன்றும் போடல. இனிமே உங்கள்கிட்ட கேட்டுட்டே எல்லாம் பண்றோம், சரியா? அது என் பிள்ளை காரு ஹாஸ்டல்ல இருந்து அங்க என்ன பண்றாளோ, சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியல. அவளை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. போன் அப்பல போட்ட சிக்னல் வேற சரியில்லை. அங்கேயும் வெள்ளம் வந்திருக்குமோக்கா? அக்கா சேஃபா தான் இருக்கா, அங்கலாம் அந்த மாதிரிலாம் இல்ல. இவ்வளவு தூரத்துக்குலாம்
பார்த்திருக்கியா? இல்ல சோனி, நான் போனது கூட கிடையாது. இந்த ஆ காட்டு, இந்த ஆ வச்சுக்கோ. இதுதான் ஊட்டி. ஓ, இதுக்கு பேர் தான் ஊட்டியா? அந்த நீ வாங்கிக்கோ ஊட்டி. பூமாரி, நானும் ஊட்டி பார்த்தது இல்ல. எனக்கு இந்த நீ ஊட்டி பாரு. பாத்துட்டேன். என்ன மழை பெய்யுதுமா, ஒரு நிமிஷம் கூட விடாம. கொஞ்சமாவது வெறிக்கும்னு பார்த்தா சுத்தமா வெறிக்கவே மாட்டேக்கே. ஆமா லட்சுமி, இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்கான். ஐயோ, 2 நாளா? நெஞ்செல்லாம் வலிக்கு. என் வீடு என்ன ஆக போதோ. ஏ லட்சு அக்கா, ஒன்றும் ஆகாது, ஃபீல் பண்ணாதீங்க. நீயும் கொஞ்சம் படு லட்சுமி, குறுக்கலாம் வலிக்கு. இருக்கட்டும்க்கா. அந்த அருவி போல் அன்ப தருவாளே, சின்ன அறிவிப்பும் இன்றி சுடுவாளே, நீயும் தும்மிடிடி ஆயுசு 100ஆக, என்னாயில் உன்னோட பத்தீர சொத்தாக. ஏத்தே, காலையில தான் ஏரிக்கல்ல இருந்து வந்த மீனை புடிச்சுக்கிட்டு பொரிக்கலாமா குழம்பு வைக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா அருவி குருவின்னு ஃபிலிம் காட்டிட்டு இருக்கீங்கண்ணே. சும்மாதான் அபி, அதான் உங்க அம்மா சமைச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாவுல. ஏடி, கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, உனக்கு எங்க இருந்துட்டு நான் மீனை கழுவி சமைச்சு தருவேன்? வீடு ஃபுல்லா கவுச்சினா தான் அடிக்கும். அவளுக்கு இருக்க முடியலக்கா, என்ன தேடி கேட்டுட்டு இருப்பா. அவளை அடக்கைக்கு ஒரு ஆள் இல்லைல்ல. என்னது ஆள் இல்லையா? அதான் ரெடி ஆயிட்டு இருக்கே. ஆமா கீதா, அவளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. உனக்கு ரெடியா இருந்தாலும் நீயும் அடங்க மாட்டேக்க. ஒருத்திக்கு ஒருத்தி சலிச்சது கிடையாது. லட்சுமி அக்கா, நான் உங்களை எதுவுமே பண்ணல. சைடு கேப்ல என்னையும் சீன்றீங்க பாத்தீங்களா? லட்சுமி சும்மா தானே சொன்னா கீதா. வா இங்க வந்து பாடு கொஞ்ச நேரம். நேரமே போக மாட்டேக்கு, என்ன செய்யவோ. எம்மா, நேரம் போக மாட்டுக்கா. இன்னைக்குதான் உன் வாயில இருந்து இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். வாமா திருடன் போலீஸ் விளையாடுவோம். ஏடி போவாங்க, நீங்க வேணா விளையாடுங்க இருந்து. நாங்களாம் இங்க வரேன். ஏம்மா, கதை மட்டும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வா விளையாடுவோம். எம்மா, கீழே அப்பா பூமாரி அப்பா, கீதா மாப்பிள்ள, அந்த பையன் சிவா தம்பி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாவோ. இருந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஏதாவது வேணா வச்சு கொடுத்துட்டு வரேன். அம்புச்சக்கா, நானும் வரட்டுமா? வியானா லட்சுமி, கீரை புள்ள ஈரமா இருக்கு. நீ எங்க இந்த ஈரத்துல வர? இருந்துக்க. இந்த அம்மா விளையாட கூப்பிட்ட உடனே ஓடிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோலோ குயின் பீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான மோட்டிவேஷன்: ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும். தேங்க்யூ.